மலர் மாலை தூவி அவரை நினைவு கொள்கிறோம். அந்த சாதியை அடிமை விலங்கை உடைத்தெறிந்து சமதர்ம சமுதாயத்தை படைத்திட்ட தலைவருடைய பிறந்த நாளை நாம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கொண்டாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தந்தை பலார் மாவட்ட தலைவர் புஷ்பபிரியா அவர்களை பேசும்படி ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ತಂದೆ ಪೆರಿಯಾರ್ ಅವರ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬನ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆನಲ್ಲಿ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ವಿಸಿಕೆ ಮುಖಾಂತರದಿಂದ. ಸೊ ತಂದೆ ಪೆರಿಯಾರ್ ಅವರು ಇವಿ ರಾಮಸ್ವಾಮಿ ಅಂತ ಅವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಜಾತಿ ಮತ ವೇದ ಯಾವುದು ಇಲ್ಲ ಅಂಥದಕ್ಕೆಲ್ಲ ಕೂಡ ಓಡಾಡಿ ನಮ್ಮನ್ನ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿರೋರು ನಮ್ಮ ಇವಿ ರಾಮಸ್ವಾಮಿ ಅವರು ತಂದೆ ಪೆರಿಯಾರ್ ಅಂತ. ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ನಾವು ವಿಸಿಕೆ ಮುಖಾಂತರದಿಂದ ಆಚರಿಸಿ ಸಂತೋಷದಿಂದ ಆಚರಿಸಿ ಅವ್ರನ್ನ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿ ಜಾತಿ ನಿರ್ಮೂಲನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದ್ರಾವಿಡ ಚಳುವಳಿಕೆ ಅದಕ್ಕಾಗಿ ಕೂಡ ಅವರು ಓಡಾಡಿದ್ದಾರೆ. ಹಿಂದಿ ಹೇರಿಕೆಯ ಅದಕ್ಕೆ ಕೂಡ ವಿರೋಧವಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ತಂದೆ ಪೆರಿಯಾರ್ ಅವರು ಎಲ್ಲ ಜಾತಿ ಇಲ್ಲ ಮತ ಇಲ್ಲ ಹೆಂಗಸರಿಗೆ சம உரிமை ಬೇಕಂತ ಅವರು ஓடாடிறವರು ஒಬ್ಬரே. உலகில் தோன்றிய மாபெரும் சமுதாய சீர்திருத்தவாதிகளாகிய சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், கன்ஃபூசியஸ், வால்டர், ரூசோ, கார்ல் மார்க்ஸ் போன்ற வகையிலே அதே வரிசையில் இந்திய அளவில் சமுதாய சீர்திருத்தியாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார்கள். அம்பேத்கர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியார் கிட்ட தான் மீட் பண்ணிட்டு பெரியாரை பார்த்து பேசுது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தீவு தந்தை பெரியார் திடலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வீரமணி மற்றவங்க எல்லாம் யார் யார் திராவிட கழகத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து அது பிரகாரம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு எல்லாருக்கும் ஒரு சமுதாயத்தில் நல்லா பண்ணணும் அப்படின்னு இருந்தாரு தொல் திருமாவளவன். இப்போது தந்தை பெரியார் அவர்களால் தான் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு நல்ல ஒரு ஜாதி மதம் இல்லாத வேற்றுமையா இருக்கிறதுக்கு எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறது தந்தை பெரியார் காரணங்க. பகுத்தறிவாளர்னா 4 பேருக்கு முன்னோடியா இருக்கணும். நமக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் எப்படி இருக்கிறாரோ அதே வழியில தந்தை பெரியாரும் வாழ்ந்தவர். இந்த நூற்றாண்டில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது சிறப்பு. அதைவிட நம்முடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பின்பற்றி தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, கார்ல் மார்க்ஸ் அவர்களை பின்பற்றி இந்த மாபெரும் விடுதலை சிறுத்தை கட்சியை தனியாக அவர் போராடி இந்த அளவுக்கு வழி செய்து கொண்டிருப்பது ரொம்ப சிறப்பானது. விடுதலை சிறுத்தைகளாக நாங்கள் நின்று இந்த கேஜிஎஃப்ல இந்த பிறந்த நாளை கொண்டாடும்படிக்கு எங்களோடு இணைந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எங்களுடைய நன்றியை செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, பெரியார் என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜாதியை ஒழிக்க வந்தவர். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு படிப்பு அறிவில் இருக்கிறோன்னா அவரும் ஒரு காரணமாக இருக்கிறாரு. இதையும் கொண்டு வந்தாரு. பெண்களுக்கு சம உரிமைகளை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரே மனிதத்தை பேசிய ஒரு மனுஷன் என்று நம்ம முன்னாடி அவரை வாழ்த்துவதற்கு வயசு இல்லை என்றாலும் இந்த 146வது வருஷத்தை அவர் இல்லாத போதும் நம்ம அவரை நினைத்து கொண்டாடுறோம்னா இது ஒரு நல்ல மனித நேயத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் ஒரே குடும்பமாய் நாங்கள் ஒரே கட்சியாய் இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறதுல மிக நன்றி சொல்கிறோம். ஜெய் பீம். ஜெய் பீம். ஜெய் பீம். வாழ்க தந்தை பெரியார். 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 புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் நம்முடைய தென்னகத்து அம்பேத்கர் ஆகிய தந்தை பெரியார் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்று இன்று அகில இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் ஓயாமல் உழைத்து வருகின்ற நம்முடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய சீரிய பணி இன்று இந்தியா முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்று கர்நாடக மாநிலத்தில் 31 மாவட்டங்களிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிலும் மற்றும் யூபியிலும் பல்வேறு மாநிலங்கள், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கேரளாவில் கூட இன்று விசிகே செம்மையாக தொண்டாற்றி வருகிறது. ஐயாவை கூட இப்பொழுது அவர் கார்ல் மார்க்ஸ் பிறந்த இடமாகிய லண்டனுக்கு சென்றிருக்கிறார். இந்த பிறந்த நாளிலே ஐயா அவர்களை கூட நாம் வாழ்த்துவோம். வாழ்க தொல் திருமாவளவன்.
லதா வாங்கம்மா வாங்க வாமா